ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் தி ரெட் டேர்ட்டில். நான் எப்பவுமே ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணால் நான் சில படங்கள் போட்டு பார்ப்பேன். அப்படி நான் பார்க்குற படங்கள் ஒன்று தான் தி ரெட் டேர்ட்டில். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் தேவையில்லை. ஏன்னா இந்த படமே ஒரு சைலண்ட் ஃபிலிம் தான். படகுல ஒரு நாள் போகிற ஒருத்தன் ஒரு புயலில் மாட்டிக்கிறான். அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு தன்னந்தனியாக ஒரு தீவில் மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த தீவில் இருந்து அந்த மனிதன் எப்படி வெளியே வந்தான், இதை சொல்கிற படம் தான் தி ரெட் டேர்ட்டில். சரி, இப்போ வாங்க தி ரெட் டேர்ட்டிலுங்கிற இந்த அனிமி மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு மனிதனை காமிக்கிறாங்க. அவன் போட்டில் போயிட்டு இருக்கான். ஆனால் அன்றைக்கி அவன் போன நேரமாக பார்த்து அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய புயல் வருது. அதனால் கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கான். கண்ணை முழிச்சு பார்த்தா தன்னந்தனே ஒரு தீவில் மாட்டிக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணே தெரில. நம்ம எங்கே இருக்கோன்னு சுற்றி முற்றி பார்க்குறான். ஃபுல்லாக காடு மலைகள் சேர்ந்து ஒரு தனி தீவு இருக்குது. அங்கே நீர் நாயலை தவிர வேறு எந்த ஒரு உயிரினும் இல்லாத மாதிரி தெரியுது. இந்த மனிதனை பயந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். காட்டுக்குள்ளே போய் தான் கிடைக்குமான்னு பார்க்குறப்ப நல்ல தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு குட்டமாக இருக்குது. அதில் ஆசாசியாக ஓடிப்போய் அவன் தண்ணி தகுதி தீர்த்துக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கே சவுண்ட் கேட்குது. ஏதோ மிருகங்கள் தான் வரும்னு சொல்லிட்டு கம்பு எடுத்து பார்க்குறப்ப அந்த இடத்துல மழையே பொழியுது. ஒரு வாய் நல்ல தண்ணி கிடைக்காதுன்னு நினச்ச ஒருத்தனுக்கு இப்போ மழையே பெஞ்சிருக்கு. நம்ம இரவு அந்த காட்டு போய் தாண்டி மலை உச்சியில் ஏறி பார்க்குறான். இந்த தீவுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்குறப்ப தப்பிக்க முடியாமல் சான்ஸ் இருக்குது. சுற்றி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வெறும் கடல் மட்டும் தான் தெரியுது. அதனால் அந்த மனிதனும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்துடுறான். அப்போ அந்த இடத்துல குளிக்கிறதுக்காக ஒரு குளமா இருக்குது. சிவன் அங்கே குளிச்சுட்டு அங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். வேற பொருள் கிடைக்குமான்னு அவன் மலை உச்சிலேருந்து ஏறி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கடலில் இவன் போட்டு சில பொருட்களை கொண்டு வந்துருப்பான் போல. அது அப்படியே மேந்துட்டு இருக்கு. இந்த மனிதன் இந்த மலையிலேருந்து இறங்கி போலாம் பார்க்குறப்ப தெரியாத கால் தவறி அவன் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துடுறான். பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கிற மாதிரி இருக்கு. அவனால் எப்படி போனே தெரில. சுற்றி முற்றி தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறப்ப நீர்நாய்கள் போகிறதுக்கு சின்னதாக ஒரு கேப் மாதிரி இருக்கும். பட் அதில் மனிதர்கள் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப நேரம் மூச்சு அடக்கி தான் அந்த ஓட்டைக்குள்ள போக முடியும். இவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். 2 மணி நேரம் முடியவே இல்லை. பட் எப்படியே கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் கடலை மறந்து வர அந்த பொருள் எடுத்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அந்த பாக்ஸில் எதுவுமே கிடையாது. சரி, இதுக்கடுத்து என்ன தான் பண்ண போகிறோங்கிற மாதிரி அவன் அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். இப்படியே நேரங்கள் ஒன்றோடுது. அந்த தீவு நைட் ஏறுது. இந்த மனிதன் அங்கேயே படுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணுக்கு சில ஆமை குஞ்சுகள் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கான். நைட்டு தூங்கலான்னு பார்க்குறப்ப அவன் கண்ணு முன்னாடி ஒரு பாலமே தெரியுது. அந்த கடலை கறந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்குது. அதில் ஏறி ஓடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த மனிதன் பறக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தெரியுது அது ஒரு கனவுன்னு. நம்மளை காப்பாற்றி யாரும் வர மாட்டாங்க, நம்மளை தான் நம்ம காப்பாற்றணுன்னு அவன் அப்படியே படுத்துங்கிறான். அவன் படுத்துங்கிற உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தீவு இருக்குது. இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது. அந்த மனிதன் அங்கே இருக்கிற மரத்தில் எடுத்து ஒரு கட்டுமரம் செய்கிறான். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்போட அந்த கட்டுமரத்தில் போகலான்னு அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கட்டுமரத்தை எடுத்துட்டு அவன் கடலை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் கட்டுமரத்துக்கு கீழே ஏதோ ஒரு மிருகம் வர மாதிரி இருக்குது. அதை அவனோட கட்டுமரத்தை அடிச்சு நொறுக்கி அங்கேயே சேதப்படுத்திடுது. இதனால அந்த மனிதன் திரும்ப அந்த தீவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஏதோ அந்த கட்டுமரத்தை அடிச்சிருக்கோம். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்வோன்னு அவன் பெரிய பெரிய கட்டையில் எடுத்து ஒரு கட்டுமரம் செய்கிறான். இந்த வாட்டி எப்படியோ போகணுன்னு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பட் திரும்ப அவன் கட்டுமரத்துக்கு கீழே ஏதோ ஒன்று போகிற மாதிரி தெரியுது. இவனும் தண்ணிக்குள்ளே தலையை விட்டு பார்க்குறான். கீழே எந்த ஒரு உயிரினும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இந்த வாட்டி எப்படி தப்பிச்சு போயிடுவோன்னு அவன் கட்டுமரத்தில் போயிட்டே இருக்கான். திரும்ப அந்த உயிரினை வருது. அவன் கட்டுமரத்தை சேதப்படுத்துது. சின்னிக்கும் அந்த மனிதனுக்கு தோல்வி ஆகுது. ரொம்ப உடல் சோர்வோட அவன் காட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் காலெல்லாம் கமுளி பூச்சி ஊர்ந்து போயிட்டுருக்கு. திடீர்னு நைட்டு யாரோ மியூசிக் வாசிக்கிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. ஓடி வந்து பார்க்குறான். 4-5 பேர் மியூசிக் வச்சுட்டு இருக்காங்க. சார், என்னை காப்பாற்றுங்க சார், ஹெல்ப்னு அவன் அவங்கள நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆனால் அவங்க காணாமல் போயிடுறாங்க. தனிமை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய மாயத்தை உருவாக்குது. இதை நினச்சாவே அந்த தீவிலே படுத்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இவன் திரும்ப ஒரு கட்டுமரத்தை கட்டுறான். இன்னைக்காவது எப்படியா அந்த மிருகத்தை அடிச்சு போட்டு நம்ம இங்கேருந்து போகணுன்னு பார்க்குறான். சுற்றி முற்றி பார்க்குறப்ப தான் அந்த மிருகம் என்னென்னு தெரியுது. அது ஒரு சிவப்பு நிற ஆமை. இவன் அந்த ஆமையை அடிக்கலான்னு பார்க்குறப்ப அந்த ஆமை திரும்ப கட்டுமரத்தை தாக்குது. அதனால் அவன் கட்டுமரம் சேதமாகி அவன் கடலை விழுந்துடுறான். அந்த ஆமை அவனுக்கு அடிக்கலான்னு வரப்ப இவன் செம்மையாக பயந்து போயிடுறான். ஆனால் அந்த ஆமை பயமுறுத்தி அது பாட்டு அங்கேருந்து போயிடுது. திரும்பவும் இந்த மனிதன் தோல்வியோட அந்த தீவுக்கு வரான். அப்போ அந்த தீவோட ஓரமாக ஒரு நீராக இறந்து போயிருக்கு. அது இறந்து 2-3 நாள் இருக்கும் போல். அவன் நைட்டு குளிருக்காக அதோட தோலை மட்டும் வெட்டி எடுத்துடுறான். இப்போ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. அந்த மனிதன் அந்த கடலில் இருக்கிற அவன் மேலே செம கோவத்தில் இருக்கான். மவனே, நீ என்கிட்ட மாட்டினா கொன்றுங்கிற மாதிரி அவன் மலை உச்சிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ சாயங்கால நேரத்தில் அந்த ஆமை கரை ஒதுங்குது. இவன் உடனே வேகமாக ஓடிப்போய் ஒரு கட்டை எடுத்து அந்த ஆமை மண்டையில் அடிக்கிறான். அந்த ஆமையும் சாகர தருவாயில் இருக்கிறப்ப இவனுக்கு அதை சாகடிக்க மனசே இல்லை. அதனால்
அதனால் அந்த ஆமை திருப்பி விட்டு அவன் பாட்டு அப்படியே இருக்கான். இப்படியே சில நாட்கள் ஆகுது. இவனு அடுத்த கட்டுமரத்தை கட்டுவன்னு தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஆமை சாகரில் அவனுக்கு விருப்பமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது தண்ணி ஊற்றி அதை உயிர் பிழைக்கிறான். ஆனால் அந்த ஆமைக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால தொடர்ந்து கட்டுமரத்தை கட்டி அங்கே தப்பிக்கலான்னு பார்க்குறான். அப்போது ஒரு நாள் நைட்டு திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆமையோட ஓடு உடைஞ்சு உள்ள ஒரு பெண் இருக்கா. அதை பார்த்தோன்னா நம்பவே முடியல. அந்த பெண்ணை எப்படியே காப்பாற்றினாலும் உடனே ஓடி போய் நல்ல தண்ணி இருக்கும்ல, அதை எட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த பெண் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அதனால அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்னு இவன் அந்த பொண்ணோட பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது. வெயில் சுள்ளுன்னு அடிக்கிறப்ப அந்த பொண்ணோட நிழலுக்காக இவர் குடிசை மாதிரி அமைக்கிறான். இப்படியே 2 நாட்கள் கடந்து போகுது. இவனு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த பெண் பேசவே இல்லை. அந்த பொண்ணு நம்மளை பார்ப்பாளா, அதுக்கப்புறம் நம்ம தீ விட்டு போகலாமான்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் எழுந்து பார்க்குறப்ப அந்த பெண் காணாமல் போகிறா. என்னன்னு பார்த்தா அவள் கடலில் இருக்கா. அவன் நிர்வாணமாக இருக்கனால இவன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்குறப்ப அந்த பெண் வெளியே வரா. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ பெரிய தீவில் ஆள் யார் இல்லாமல் அவன் தீவில் இருந்திருப்பான். பட் இப்போ நமக்கு இந்த பெண் கிடச்சோடனே நம்ம வெளி உலகத்துக்கு போகணும். இந்த வெளி உலகம் ரொம்ப மோசமானது. நாளைக்கு நடக்குன்னு யோசிச்சு வாழ்றதுக்கு இந்த தீவில் இந்த பெண்ணோட வாழலாமே, இந்த ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு வருது. அதனால அவன் கட்டின கட்டு மரத்தை தண்ணிகளை தள்ளி விட்டு இவன் அந்த பெண்ணோட இருக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே சில வருடங்கள் கடந்து போகுது. இப்போ அந்த மனிதனுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. தன்னோட உலகம் வெளியே இருக்குங்கிறது மறந்து இவன் அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து தண்ணிக்குள்ள ரொம்ப இருக்கிற சக்தி இருக்கு. அவனு அங்கிட்டையும் அலைஞ்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் தெரியாதனமா அவங்க அப்பா தவறி விழுந்த அந்த மலையில் ஏறுறான். கரெக்டாக இவ்வளோ தவறி விழுறப்ப அதை அந்த அப்பா பார்த்துறாரு. டேய் எப்படியாவது வான்னு சொல்கிறப்ப அந்த பையனால் எதுவுமே பண்ண முடியல. திடீர்னு அவன் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அவங்க அப்பா எப்படி தப்பிச்சு போனாரோ அதே மாதிரி இவன் அந்த ஓட்ட வழியாக அங்கே தப்பிச்சு போய் பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமையை பார்க்குறான். 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது பிரிவிலேயே ஒரு ஆமை மாதிரி எவ்வளோ நேரம்னு அவனை தண்ணியில் இருக்க முடியுது. ஸோ அதனால் ஆமையிலேயே தன் நண்பர்களை எடுத்துக்கிறான். தினமும் அதுங்களோட சேர்ந்து கடலில் ஏந்துறது, அதுங்களோட விளையாண்டுட்டு அவன் சாயங்காலம் வீட்டுக்கு வருவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறது. இந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் சாப்பாடுக்கலான்னு போகிறப்ப கடற்கரை ஓரமாக நிறைய மீன்கள் செத்து கிடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துட்டு இருக்கு. இவங்க குடும்பமே ஓடிட்டு இருக்காங்க. அந்த தீவை தாக்கிட்டு போயிடுது. அங்கே இருக்க மரங்கள் அழிஞ்சு போயிடுது. இந்த பையனுக்கு தண்ணியில் இருக்க சக்தி இருக்கனால அவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஓடி போய் அவங்க அம்மாவை பார்க்குறப்ப அவங்க சகதியில் மாட்டிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க அம்மாவையும் காப்பாற்றிடுறான். ஆனால் அந்த மனிதன் எங்கே போனால் தெரிய மாட்டேங்குது. இவனும் அவனுக்கு தெரிஞ்ச ஆமை நண்பர்களை வச்சு தேடி பார்க்குறான். அந்த அப்பா அந்த தீவில் எங்கேயுமே இல்லை. அப்போ தான் தெரியுது கடற்கரையில் மாட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரே ஒரு கட்டுமர கட்டை இருக்குது. அதை பிடிச்சி தான் அவர் உயிர் பிழைச்சிட்டு இருக்காரு. பட் சாப்பாடு சாப்பிடாம அவர் ரொம்ப சோர்வாக இருக்காரு. அதனால அந்த கட்டையை விட்டு அந்த அப்பா கடலில் மூழ்கிட்டு இருக்காரு. ஆனால் சில ஆமைகள் வந்து தான் அந்த அப்பாவை காப்பாற்றுது. எப்படியோ ஒரு வழியாக அந்த மனிதன் உயிர் பிழைச்சிட்றான். ஆனால் அவங்க இவ்வளோ நாள் தங்கிட்டு இருந்த வீடு இடம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் அவங்க மனசை தளர விடாம எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த சுனாமியில் இறந்து போன மீன்கள் எடுத்து இவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த இடத்த துப்புரவு பண்ணி இவங்க திரும்ப அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. அந்த பையன் ஒரு பெரிய பையனை வளர்ந்துடுறான். அவங்க அப்பாவும் தாட்டா காட்டு போகிறான். அவனும் அவனோட ஆமை நண்பர்கள் வேற ஒரு ஊருக்கு போகிறதா இருக்காங்க. ஸோ அவனும் அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு அந்த ஆமைகளோட அங்கேருந்து போயிடுறான். இப்போ அந்த தீவில் இருக்கிறது அந்த மனிதன் அந்த பொண்ணு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக அவங்க அந்த தீவில் இருக்காங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்து போகுது. அந்த மனிதனும் வயசாயிடுறான். அந்த பெண்ணுக்கு வயசாயிருது. ஆனால் என்னதான் காலங்கள் உருண்டுனாலும் அவங்க காதல் போகவே இல்லை. 2 பேர் ஒன்றா ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு அந்த மனிதன் இறந்து போயிடுறான். அந்த பெண் அந்த மனிதனோட கையை பிடிக்குது. அப்போ அந்த பெண்ணோட கை ஒரு ஆமையோட கையாக மாறுது. திடீர்னு அந்த பெண் ஒரு ஆமையாக மாறுறா. அந்த மனிதன் அந்த தீவிலே விட்டுட்டு அந்த ஆமை அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இதோட தி ரெட் டர்ட்டில்ங்கிற இந்த படம் முடியுது. அதாவது இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்த அந்த பெண் அவன் மண்டையில் அடித்த அந்த ஆமை, அவங்க 2 வருஷத்துக்கு பிறந்த பையன் அது ஒரு ஆமை தான். அதனால தான் அந்த பையன் பிறக்கும்போதே அவனால் தண்ணியில் மூச்சு முட்ட முடிஞ்சிச்சு. ஸோ அவனும் மற்ற ஆமையோடு சேர்ந்து அங்கேருந்து போயிருப்பான். தனிமையில் இருக்கிற ஒருத்தனுக்கு சின்ன சின்ன பொருட்கள் கூட அவனுக்கு ஒரு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் படத்தில் அந்த லெட்டர், ஹெர் படத்தில் அந்த டிவைஸ், கேஸ்டவே படத்தில் வர அந்த வாலிபால், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கூட அவனுக்கு நெருங்கிற உணவாக மாறிடும். கேஸ்டவே படத்தில் அவனோட இந்த பந்து பிரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பந்து பிரிஞ்சு போன நினச்சி அவன் அவ்வளோ அழுவான். ஏன்னா அது அவனை பொறுத்த வரைக்கும் பந்து கிடையாது. இவனால அந்த தீவில் அவங்க கூட இருந்த ஒரு தோழன். அந்த மாதிரி தான் அந்த ஆமையும் ஒரு தோழியாக ஒரு மனைவியாக அவங்க கூட இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் காஸ்டவே போட்டார். காஸ்டவே போட்டுட்டு அதில் ஒரு முக்கியமான சொன்னாப்புல, அந்த பால் போனதுக்கு ஏன் அவர் அப்படி அழுதார் தெரியுமாண்ணா? சார் 4 வருஷம் கூடயே இருந்திருக்குல்ல சார், அப்போது அது ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு. என்னாலலாம் என் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு கொடுக்க முடியாது. இன்னொருத்தர் கொடுக்கணும், பயன்படுத்துகிற பொருள் என் உயிர் அது. அது என்னால் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது.
இந்த மாதிரி தான் இந்த உலகத்துக்கு எல்லாருமே. அந்த மனிதன் மாட்டிட்ட தீவு தான் நம்ம இருக்கிற இந்த உலகம். நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்களா? நம்ம யாராவது இங்க இருந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து போயிடலாமே. இந்த மாதிரி ஒரு துணைக்காக ஒருத்தன் ஏங்குறான். அந்த துணைங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வகையில் நம்மளும் ஒரு தீவில் மாட்டிக்கிட்ட ஒரு தனி மனிதன் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தி ரெட் டர்ட்டில் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ பாய் கைஸ்.